இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் உள்ள நெல்லிக்காய் தான். ஸோ நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர், அதாவது நெல்லிக்காவை காய வச்சு ட்ரை பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வெயிட் போடுவோம். இதில் அரை கிலோவில் எவ்வளோ நெல்லிக்காய் நம்ம தோட்டத்திலேருந்து வளைஞ்ச நெல்லிக்காயில் வருது அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வச்சு சீரோ பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் வந்து கவுண்ட் பண்ணுவோம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14 நெல்லிக்காய் வந்து வருது அரை கிலோவில். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வெயிட் போட்டு ஒரு 3-4 கிலோ வந்து டோட்டலாக வந்து ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ணுவோம். க்ளீனான சுத்தமான நெல்லிக்காய் பவுடர் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ரெடி பண்ணோன்னா, விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல்லையும் லேசாக ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி ட்ரையர் மிஷினில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் லோ ஹீட்டில் ஒரு 1 or 2 days வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து பொடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து பவுட்ரு கிடைக்கும். ஸோ இவ்வளோ நம்ம இப்போ எடுத்துருக்க நெல்லிக்காயில் எவ்வளோ ட்ரை பவுட்ரு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 500 கிராம் வந்து இருக்குது. ஸோ இது விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி மொத்தமாக பொடி பொடியாக கட் பண்ணி வரும்போது அரௌண்ட் ஒரு 350-400 கிராம் போல் தான் வரும். ஸோ அந்த அரௌண்ட் 400 கிராம் நம்ம வந்து பவுட்ரு பண்ணும்போது ஒரு அரௌண்ட் 50 கிராம் தான் வந்து பவுட்ரு வந்து கிடைக்கும். ஸோ அரை கிலோ நெல்லிக்காய் நம்ம ரெடி பண்ணி பவுட்ராக மாற்றினோன்னா அரௌண்ட் 50 கிராம் தான் வந்து நல்ல சுத்தமான பவுட்ரு.